தாவேக அரசுக்கு எதிராக அவர்கள் தேர்தல் வாக்குறுதியை சொன்னது வேறு செய்வது வேறு என்ற கோரிக்கையை வலியுறுத்தி விவசாயிகளுடைய போராட்டமானது அந்த பகுதியில் தற்போது பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதி கொடுத்தது என்ன, இப்ப செஞ்சது என்ன, ஏன் இவ்வளவு பித்தலாட்டம்? இப்போ தமிழக அரசு பொறுப்பேற்ற உடனே நாங்க இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இதிலே ஒரு டேட்டா வேற கொடுத்துருக்கீங்க. அந்த டேட்டுக்கு பிறகு வாங்கின விவசாய கடன் எல்லாம் அவங்க விவசாயிகள் என்ன வருது? இப்ப ஏற்கனவே டைம் முடிஞ்சு வட்டி அபராத வட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நீங்க சரியா இன்னும் கொஞ்சம் அவகாசம் எடுத்துங்க. நீங்க உண்மையா விவசாயிகளுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தபடி கடனை முழுமையா தள்ளுபடி செய்யலன்னு சொன்னா நாங்க யாரும் விவசாயிகள் பெற்ற கடனை நாங்கள் கட்டுவதாக இல்லை என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ள வேளாண் கடன் தள்ளுபடி என்பது வேளாண் மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அவர் வாக்குறுதியில் அளித்தது போல் இல்லாமல் பொய்யான வாக்குறுதியை அளித்ததாக விவசாயிகள் கருதுகின்றனர். இதனை தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. இப்ப என்ன ஒரு வரையறுப்படுத்தி ஏதோ பேரளவுக்கு ஒரு தள்ளுபடின்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. விவசாயிகளை ரொம்ப வேதனைப்படுத்துற அளவுக்கு இருக்கு. ஒரு பெரு விவசாயினா என்ன ஒரு 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிறதா அந்த காலத்துல இருந்து பிரிச்சு வச்சு இந்த விவசாயிகளுக்கு தான் இந்த தள்ளுபடி இருந்துச்சு. 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்களுக்கு இல்லைங்கிறதா நிலைப்பாடு இருந்துச்சு. இதை 3ஆ பிரிச்சு 4ஆ பிரிச்சு ஏதோ பேரளவுக்கு இந்த விவசாயம் வந்திருக்கு. நான் கீழே ஆட்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு விவசாயம் நாங்க எதிர்பார்ப்பது ரொம்ப நோகடிக்கிற மாதிரி இருக்கு. இது எந்த விதத்திலையும் விவசாயிக்கு பயனளிக்காது. விவசாயம் மேற்கொண்டு வேதனைப்படுத்துது, ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. எந்த அளவுக்கு நாங்க சாவடி பண்றதுன்னு தெரியல. இதை மாற்றணும், மாத்தி அமைக்கணும். இது விவசாய எதிர்பார்ப்பு. இது சாதாரணமா நீங்க நினைக்காம மாத்தி அமைச்சாதான் விவசாயோட எதிர்பார்ப்பு தீருங்கிறதா விவசாயோட இன்னைக்கு கொந்தளிப்பா இருக்கு. இதனோட எதிரொலி கடுமையா இருக்கும். நீங்க சொல்லிட்டு நீங்க செய்யாம இருந்தா கூட பிரச்சனை இல்ல. ஒரு விவசாயி எந்த அளவுக்கு கடன் வாங்கினா சாவடி பண்ண முடியுங்கிறதா டெல்டா மாவட்டம் உள்ள விவசாயி இது பேரளவுக்கு பண்ண முடியல. நான் எப்படி எல்லாம் ஆட்சி பண்ணுவேன்னு வந்தேன். இப்பயே வருது முறைகட்ட ஆட்சியா இருந்தா நாங்க மற்ற காலத்துல என்ன பண்ண முடியும்? விஜய் அவர்கள் தேர்தல் அறிக்கையில அறிவிச்சிருந்தார். விவசாய கடன் பூராவே தள்ளுபடி சொல்லி அறிவிச்சிருந்தாரு. மக்கள் எல்லாருமே ஒரு சந்தோஷமா நாங்களாம் சேர்ந்து விவசாயிகளை சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு இப்ப இன்னைக்கு அறிவிச்சிருக்க அறிவிப்பு குளறுபடியா, அதாவது 75,000 விவசாயிகள் ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. விவசாயிகள் ஒரு பாமர விவசாயிகளை மண்ணை படைஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஏமாற்று செயலா தான் இருக்குது. விவசாயிகள் முழுமையா, அதாவது தேர்தல் சொன்ன மாதிரி முழுமையா தள்ளுபடி செஞ்சா மக்கள், பாமர மக்கள், முதல்ல சிறு விவசாயி, குறு விவசாயிகள் பயனடைவாங்க. என்னோட கருத்து தான். முதல் விஜய் ஏழை மக்கள் வயிற்றுல நீங்க அடிக்காதீங்க. எங்க கொஞ்சம் விவசாயம் பண்ணி இந்த கடனை நம்பி நாங்க ஏமாந்து போனோம். எங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை வர்றேன் நான் வர்றேன் என்று சொல்லி இந்த 60 வயசுல எங்களை தடுமாற விட்டுட்டீங்க. எங்களோட குழு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யுங்க. தள்ளுபடி செய். எங்க பேர பிள்ளைகளை தள்ளுபடி செய். அவர் செஞ்சிருக்க கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? அவர் சொந்த முயற்சியில செய்தாரா, இல்ல அரசு அதிகாரிகள் சொல்லி கொடுத்து செய்தாரா? இது எல்லா விவசாயிகள் அனைவருக்குமே தெரியும். இன்னைக்கு சாதாரண சினிமா தட்டில் ஒரு டிக்கெட் வாங்குறதுனால 200 300 ஆகுது. இன்னைக்கு விலைவாசிகள் அவ்வளவு கடுமையா ஏறிட்டு இருக்கு. உலக நாட்டுக்கு சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கு வயிற்று அடிக்காதீங்க. இதே மாதிரி வயிற்று அடிக்கிறது பெரிய பாவம். 5 ஏக்கருக்கு 1 லட்சம் கடன் வாங்குங்க, 1 லட்சம் கடன் வாங்கலாம். தற்போதைய தாவேக அரசாங்க இனாமமாக தள்ளுபடின்னு சொல்ல முடியாது. இனாம் சொல்ற மாதிரி வெறும் 5,000 வெறும் 4,000